கட்சிகளை தொடர்ந்து விசிகாவும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அரசியல் கிரிக்கெட்டில் 118 என்ற ஸ்கோரை எட்டி வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். 118 என்ற மேஜிக் எண்ணை தமிழக வெற்றி கழகம் எட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முயற்சி அவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். பல ஆண்டுகளாக திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகித்து வந்த கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக தற்போது தேர்தல் முடிவை அடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டிவிட்டார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இந்த ஆதரவு என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 107 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் சேர்த்து 112ஆக இருந்தது. அதைத் தொடர்ந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக என 3 சேர்த்து 6 இடங்கள் கூடுதலாக தற்போது விஜய்க்கு 3 கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததன் காரணமாக 112 பிளஸ் 6 என்ற அடிப்படையில் 118 ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணை தமிழக வெற்றி கழகம் எட்டிவிட்டது என்று அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டு வருகின்றது. 3 கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டாக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததற்கான காரணம், ஏது நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா, என்னென்ன விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 கட்சிகளும் சேர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்த இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போதுதான் 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு, அதோடு எந்த நிபந்தனையின் அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது, நிபந்தனையற்ற ஆதரவா அல்லது நிபந்தனையுடன் ஆதரவா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும். அந்த அடிப்படையில் 3 நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. 118 என்ற மேஜிக் எண்ணை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆதரவுடன் தான், இந்த ஆதரவு கடிதத்துடன் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் சந்திக்க இருக்கிறார். இதுவரை ஏற்கனவே கூறினோம், இதுவரை 2 முறை சந்திப்பு நடைபெற்ற போது இல்லாத ஒரு நிகழ்வு இனிப்பான செய்தியாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு வரும் என்று நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் தற்போது 118 என்ற பெரும்பான்மை எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த புதிய கடிதத்தை கொண்டு தமிழக பொறுப்பு கவர்னரை சந்தித்து விஜய் அதை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று உரிமை கோர இருக்கின்றார். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அந்த அடிப்படையில் நாளையோ அல்லது நாளை மறுநாளோ அவர்களுக்கு ஏற்ற வகையில் ஒரு நாள் பதவியேற்பு நிகழ்வு என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் கூட பதவியேற்பு நிகழ்வு நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடதுசாரிகளை தொடர்ந்து விசிகாவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். 3 கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் 118 என்ற மேஜிக் எண்ணை எட்டிவிட்டார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏற்கனவே இன்று இன்னும் சற்று நேரத்தில் அவர் தமிழக பொறுப்பு கவர்னரை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு இருந்த சிக்கல் என்பது அது சரியாகிவிட்டது என்றே கூறலாம். ஏற்கனவே 2 முறை சந்திக்கும் போதும் பெரும்பான்மை இல்லாமல் அவர் சந்தித்தார். தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் கூட அவர் அணுகுமுறையில் சில பிழைகள், தவறுகள் இருந்ததன் காரணமாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத நிலையை தொடர்ந்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து தீவிர முயற்சி எடுத்தார்கள். ஒருபுறம் சட்ட ரீதியாக அவர்கள் அணுகலாமா, சட்ட ரீதியாக அடுத்த கட்டமாக போகலாமா, அல்லது தொடர்ந்து 3 கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று இரு தரப்பிலும் 2 அவர்கள் வழிமுறையும் அவர்கள் தீவிரமாக ஆராய்ந்து வந்தார்கள். ஒரு முறை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்தும் ஒருபுறம் மறுபுறம் 3 கட்சிகளிடமும் நேற்றைய தினம் சிடிஆர் நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆதவ் அர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து இன்றைய நாள் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் விடாமல் சிடிஆர் நிர்மல்குமார் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சென்று தாவேகாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு என்பதை உறுதிப்படுத்திவிட்டு அங்கிருந்து பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சென்றார். அங்கும் அவர்கள் தாவேகாவுக்கு சிபிஐ போன்றே சிபிஎம் ஆதரவு என்பதை உறுதிப்படுத்திவிட்ட பிறகு மீண்டும் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். இப்படியாக பல்வேறு வழியிலும் அவர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் முயற்சி அவர்களுக்கு தற்போது கை கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம். 3 கட்சிகளும் காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக என 3 கட்சிகளும் தாவேகாவுக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார்கள். வெளியிலிருந்து ஆதரவா அல்லது அமைச்சரவையில் பங்கேற்ப உள்ளிட்ட முழுமையான அதிகாரப்பூர்வமான விடயங்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கும் போது வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 3 கட்சியினுடைய தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக ஆகிய 3 கட்சியினுடைய தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போதுதான்
தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? ஏதோ நிபந்தனையின் அடிப்படையில் காரணம் கொடுக்கப்பட்டதால் நிபந்தனையற்ற ஆதரவா, அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் நகர்வுகள் என்ன உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் விரிவாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 3 நாட்களாக காணப்பட்டு வந்த குழப்பம், விஜய் முதலமைச்சராக பதவியேற்பாரா, ஆட்சி அமைப்பாரா, அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வருமா என்றெல்லாம் பல குழப்பங்கள், பல கேள்விகள் இருந்தது. மறுபுறம் திமுக அதிமுக கூட கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்றெல்லாம் கூட பரவலான செய்திகளாம் வெளியாகி வந்தது. இபிஎஸ் ஒருபுறம் தீவிர ஆலோசனை, அதே போன்று திமுக ஒருபுறம் தீவிர ஆலோசனை என்றெல்லாம் மிக தீவிரமாக ஒவ்வொரு கட்சியும் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகாவுடன் தீவிரமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டே வந்தார்கள். அந்த முயற்சி தற்போது தாவேகாவுக்கு கை கொடுத்திருக்கிறது என்றே கூறலாம்.